Hi, welcome to the HV's online program. நீங்கள் ஜிசிசி கண்ட்ரீஸ்க்கு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற நெசஸாக இருந்தால் அவங்களுக்கு தான் முக்கியமாக இந்த ப்ரோக்ராம் நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. யூஏஇ, சவுதி, ஒமான், பஹ்ரைன் போல் ஜிசிசி கண்ட்ரீஸ்க்கு நீங்கள் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு தேவையான கொஸ்டின், டிஸ்கஷன் அண்ட் ஆன்சர்ஸ் தான் இந்த ஆப்பில் அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ முக்கியமாக நம்ம எக்ஸாமுக்கு கொஸ்டின் வர்றது வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தான். அதில் ஒரு சினாரியோ இருப்பாங்க, அப்புறம் 4 ஆப்ஷன்ஸ் இருப்பாங்க. அதில் கரெக்ட் ஆன்சர் என்னென்னு நம்ம செலக்ட் பண்ணணும். ஓகே. ஸோ யூஸ்வலாக என்ன பிரச்சனைனா, நிறைய பேருக்கு டியூட்டி இருக்கிறதுனால டைமுக்கு ஆன்லைன் கிளாஸஸ், லைவ் கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்காங்க. சில பேர் என்ன பண்ணுவோன்னா, சோஷியல் நெட்ஒர்க்கில் கிடைக்கிற மெட்டீரியல்ஸ் எல்லாமே பைஹார்ட் பண்ணி எக்ஸாம் அட்டென்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ரீசன்ஸ்னால அவங்களுக்கு நல்லா ஸ்கோர் பண்ண முடியாமல் நிறைய பேர் ஃபெயிலாக இருக்காங்க. ஸோ இந்த பிரச்சனைக்கு எல்லாமே ஒரு சொல்யூஷன், அதுக்காக தான் நாங்கள் இந்த அப்ளிகேஷனை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படி கொஸ்டின்ஸ் அட்டென்ட் பண்ணணும், எந்த ஆன்சர் ரைட் ஆன்சர், ஸோ அதோட ரீசன் என்ன, எல்லாமே நாங்கள் இந்த டிஸ்கஷன் செஷனில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ கொஸ்டின் டிஸ்கஷன் பண்ணுறது இல்லாமல், ஸோ அந்த கொஸ்டினில் மென்ஷன் பண்ணியிருக்கிற கண்டிஷன் என்ன, அதோட ஃபீச்சர்ஸ் என்ன, ஏன் இந்த ஆன்சர் வருது, அதோட எல்லா ரீசன்ஸையும் எக்ஸ்பிளைன் பண்ணி நான் உங்களுக்கு இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ உங்களுக்கு ஈஸியாக ஸ்டடி பண்ணுற மாதிரி, ஈஸியாக எக்ஸாம் கிளியர் பண்ணுற மாதிரி தியரி கிளாஸஸ் அண்ட் கொஸ்டின் டிஸ்கஷன் எல்லாமே இந்த அப்ளிகேஷனுக்குள்ளே இருக்காங்க. ஓகே. ஸோ இதை ப்ராப்பராக ஸ்டடி பண்ணாங்கன்னா நீங்கள் பாஸ் பண்ணுங்கிறத எங்களுடைய கேரண்டி. ஸோ இந்த கோர்ஸை பற்றி சொல்லணுன்னா, இதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இது ஒரு மொபைல் அப்ளிகேஷன் கோர்ஸ் ப்ரோக்ராம் தான். இதோட ஃபீச்சர்ஸ் என்னென்னா, இது ஒரு 35 hours ஆன்லைன் கிளாஸ். ஓகே, 35 hours ஆன்லைன் கிளாஸ் தான். இதில் வந்து ஹெச்டி வீடியோ கிளாஸஸ் இருக்காங்க. தியரி கிளாஸஸ் மட்டும் இல்லாமல் மாக் டெஸ்ட் இருக்காங்க. நீங்கள் கொஸ்டின்ஸ் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணலாம். பிடிஎஃப் மெட்டீரியல்ஸ் இருக்காங்க. ரீசெண்டாக எக்ஸாம்ஸ்க்கு வந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே பிடிஎஃப் ஃபார்மேட்டில் அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை கவர் பண்ணலாம். இதுவும் இல்லாமல் எக்ஸாம் மோட் ப்ராக்டிஸ் கூட இருக்காங்க. நீங்கள் எப்படி ரியலாக எக்ஸாம் எழுதுறீங்களோ அதே மாதிரி எக்ஸாம் மோடில் செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதான் ஆப்போட ஃபீச்சர்ஸ். செகண்ட் ஃபீச்சர் என்னென்னா, உங்களுக்கு ஒரு இண்டிவிஜுவலாக ஃபேக்கல்ட்டி அசிஸ்டன்ஸ் இருக்கும். உங்களுக்கு எந்த டவுட் இருக்காங்களோ, எப்போ டவுட் இருக்காங்களோ 24 hours உங்களுக்கு ஃபேக்கல்ட்டி அசிஸ்டன்ஸ் இருப்பாங்க. ஸோ வாட்ஸ்அப் மூலமாக இல்லைனா கால் பண்ணலாம், இல்லைனா எந்த ஒரு சோஷியல் மீடியாவாலையும் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே. நெக்ஸ்ட் ஃபீச்சர் வந்து, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வாட்ஸ்அப்பில் கூட இப்போ ஒரு வாட்டி நீங்கள் ஜாயின் பண்ணாங்கன்னா நம்ம ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து எல்லா கொஸ்டின் டிஸ்கஷன் இருப்பாங்க, டவுட் கிளாரிஃபிகேஷன் எல்லாமே இருப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக எக்ஸாம் எழுதின ஸ்டூடெண்ட்ஸோட கொஸ்டின்ஸ் இது எல்லாமே நாங்கள் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவீங்க. ஓகே. ஸோ டெய்லி இந்த ஆப்பில் வந்து கொஸ்டின்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணிடுவாங்க. ஸோ உங்களுக்கு இந்த கொஸ்டின் டிஸ்கஷன் செக்ஷன் பிடிச்சிருக்காங்கன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ அண்ட் வெல்கம் டு த கொஸ்டின் டிஸ்கஷன் செஷன். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். A 16-year-old girl developed an infection over the surface of the heart after having her nose pierced to place jewelry. On admission, she had developed pyrexia, 38 degrees Celsius, a heart murmur and petechiae over the whole body. She was admitted to the hospital and treated with intravenous antibiotics. The nurse explains to the patient that she is at high risk for reinfection and provides discharge teaching on preventive measures. Which of the following would most likely require prophylactic treatment? Option A, pelvic examination, B, dental care, C, bronchoscopy, D, urinary catheterization. So இங்க பாத்தீங்கன்னா பேஷண்டோட ப்ராப்ளம் என்ன? இன்ஃபெக்ஷன் ஓவர் த சர்ஃபேஸ் ஆஃப் த ஹார்ட். ஓகே. ஸோ சர்ஃபேஸ் ஆஃப் த ஹார்ட் மீன்ஸ் innermost line of the heart which is known as endocardium. So surface of the heart ஓட நேம் வந்து endocardium. அங்கே வந்து இன்ஃபெக்ஷன் ஆயிருக்காங்க. டியூ டு நோஸ் பியர்ஸ் பண்ணுறதுனால அங்கே இன்ஃபெக்ஷன் ஆகி பேஷண்ட்டுக்கு எண்டோகார்டியத்துக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிருக்காங்க which is known as endocarditis. ஸோ எண்டோகார்டிஸோட ரிசல்ட்டாக பேஷண்ட்க்கு ஃபீவர், பெச்சக்கி எல்லாமே வந்திருக்காங்க. ஸோ let's see 1-2 points about endocarditis. Okay. So endocardium na inflammation of the walls and endothelial surface of the heart. Definition na
inflammation of the walls and endothelial surface of the heart. So இதோட factors முக்கியமான features என்னன்னா risk factor வந்து ரொம்ப important. முக்கியமா endocarditis வர்றது வந்து patient who have had valve replacement surgery, and second IV drug abusers, and third is structural defects. இதில் வந்து முக்கியமா patient who have valve replacements. Okay, ports of entry. endocarditis எப்படி வருதுன்னா bloodல இருக்கிற இன்ஃபெக்ஷன் நேரா ஹார்ட்டுக்கு ஸ்ப்ரெட் ஆகிடுவாங்க. ஸோ the bacteria or germs from the blood enters into the endocardium causing endocarditis. அதோட முக்கியமான ரூட் இல்லைன்னா ஆக்சஸ் என்னென்னா ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஓரல் கேவிட்டி. ஓகே, ஸோ அதர் போர்ட்ஸ் வந்து cutaneous த்ரூ த ஸ்கின் வரலாம். தேர்ட் வந்து இன்ஃபெக்ஷன்ஸ், ஃபோர்த் வந்து இன்வேசிவ் ப்ரொசீஜர்ஸ், ஃபிஃப்த் வந்து சர்ஜரி. ஸோ இதுதான் போர்ட்ஸ் ஆஃப் என்ட்ரி. ஸோ இதில் பார்த்திங்கன்னா முக்கியமாக ஓரல் கேவிட்டி தான் ஒரு முக்கியமான போர்ட் ஆஃப் என்ட்ரி. ஸோ அங்கேருந்து தான் முக்கியமாக பாக்டீரியா எல்லாமே ஹார்ட்டுக்கு வர்றது. ஸோ இப்போ நம்ம கொஸ்டின்ஸ் மறுபடியும் பார்க்கலாம். 16-year-old girl developed infection over the surface of the heart after having nose pierced to place jewelry. On admission she had developed pyrexia, fever இருக்காங்க, heart murmur ஏன்னா வால்வுக்கு ப்ராப்ளம் இருக்கிறதுனால மர்மர் இருக்காங்க, and lesions over petechiae over the whole body. So என்ன பண்ணிருக்காங்க nurse, and patient is treated with intravenous antibiotics. Nurse explains to the patient that she is at high risk for reinfection. மறுபடியும் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு சான்சஸ் இருக்காங்க. ஸோ அதோட ப்ரிவென்டிவ் மெஷர்ஸை பற்றி எஜுகேட் பண்ணுறாங்க. கொஸ்டின் என்னென்னா which of the following would most likely require prophylactic treatment? ஸோ கீழே மென்ஷன் பண்ணியிருக்கிற 4 ஆப்ஷனில் எந்த ப்ரொசீஜர் பண்ணும்போது தான் நாம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், ஸோ எந்த ப்ரொசீஜருக்கு தான் நாம் அதோட சேர்த்து ப்ரொஃபைலாட்டிக் ஆன்டிபயோட்டிக் ட்ரீட்மெண்ட் பண்ணணுங்கிறதான் கொஸ்டின். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன்ஸ் இருக்காங்க. A. pelvic examination, dental care, bronchoscopy, urinary catheterization. ஸோ போர்ட் ஆஃப் என்ட்ரி நாம் சொல்லும்போது சொன்னாங்க மோஸ்ட் காமன் சோர்ஸ் இல்லைனா மோஸ்ட் காமன் ஆக்சஸ் ஆஃப் என்ட்ரி இஸ் ஓரல் கேவிட்டின்னு சொன்னாங்க. ஓகே, ஓரல் கேவிட்டியில் எந்த ஒரு இன்ஜுரி இல்லைனா ப்ரொசீஜர்ஸ் பண்ணுறாங்களோ அங்கே இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சுன்னா ஹார்ட்டுக்கு ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு ரொம்ப ஈஸி, ஏன்னா இட் இஸ் க்ளோஸ் டு த ஹார்ட் இல்லையா. ஸோ இங்கே ஓரல் ரிலேட்டடாக எந்த ப்ரொசீஜர்னு பாருங்கள், ஆப்ஷன் பி டென்டல் கேர். ஸோ டென்டல் கேர் ரிசீவ் பண்ணுற பேஷண்ட்டுக்கு இல்லைனா ஓரல் கேவிட்டியில் ஏதாச்சும் இன்ஜுரி இருக்காங்கன்னா நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். பேஷண்ட்டுக்கு ப்ரொஃபைலாட்டிக் ஆன்டிபயோட்டிக் ட்ரீட்மெண்ட் இஸ் இம்பார்ட்டண்ட். வை? டு ப்ரிவெண்ட் இன்ஃபெக்ஷன், thereby preventing the chance of reinfection of endocardium. So answer is dental care. Okay, so this is first question. Next question பார்க்கலாம். A patient with allergy to cats arrives at the emergency department with symptoms of pruritus and difficulty in swallowing after visiting someone who has 3 cats. Addition to confirming airway patency, which of the following is most appropriate to prepare the patient for? So patient oda present complaints enna pruritus and difficulty in swallowing. ஏன் இந்த ப்ராப்ளம் வந்துருச்சு? ஆஃப்டர் விசிட்டிங் சம்மன் ஹூ ஹேஸ் 3 cats. ஏன் ஆல்ரெடி இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பேஷண்ட் இஸ் அலர்ஜிக் டு கேட்ஸ். ஸோ 3 cats இருக்கிற ஒருத்தரோட ஹோம் விசிட் பண்ணதுக்கப்புறம் பேஷண்ட்டுக்கு சடனாக ப்ரூரைட்டிஸ் வந்துருச்சு. த ரீசன் இஸ் அலர்ஜிக் ரியாக்ஷன் ஓர் அனாஃபைலாட்டிக் ரியாக்ஷன். ஸோ அனாஃபைலாட்டிக் ரியாக்ஷன் வரும்போது ப்ரூரைட்டிஸ் இச்சிங் இல்லாமல் லாரிஞ்சல் எடிமா, ஏர்வே ஒப்ஸ்ட்ரக்ஷன், லிப் ஸ்வெல்லிங் எல்லாமே வரும். So first priority for a patient with anaphylactic reaction is airway patency. So இங்கே ஏற்கனவே நாம் என்ன பண்ணியிருக்காங்க, addition to confirming airway patency மெயின்டைன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணுங்கிறதா கொஸ்டின். ஸோ ப்ரையாரிட்டி கேர் பண்ணியாச்சு. அப்புறம் இந்த அனாஃபைலாக்டிக் ரியாக்ஷனுக்கு ஏற்ற ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். ஸோ we should administer the antidote for anaphylactic treatment. ஸோ அனாஃபைலாக்டிக் ரியாக்ஷனோட ஆன்டிடோட் வந்து எபினெஃப்ரின். ஸோ இப்போ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா A intravenous line insertion, B intravenous glucocorticoid, C subcutaneous epinephrine, D application of ice on throat. ஸோ நம்ம சொன்ன மாதிரி அலர்ஜிக் ரியாக்ஷன் ஒரு அனாஃபைலாக்டிக் ரியாக்ஷனோட ஆன்டிடோட் வந்து சப்கியூட்டேனியஸ் எபினெஃப்ரின்.
ஸோ திஸ் இஸ் த ரைட் ஆன்சர். நமக்கு எப்படி தெரியும் பேஷண்ட்டுக்கு அலர்ஜி இல்லைன்னா அனாஃபைலக்டிக் ரியாக்ஷன்னா கிளினிக்கல் ஃபீச்சர்ஸை பார்க்கும்போது ப்ரூரைட்டிஸ் அண்ட் டிஃபிகல்ட்டி இன் ஸ்வாலோயிங். ஏற்கனவே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பேஷண்ட் இஸ் அலர்ஜிக் டு கேட்ஸ். ஸோ 3 கேட்ஸ் இருக்கிற பேஷண்ட்டோட ஹோம் விசிட் பண்ணதுனால அலர்ஜிக் ரியாக்ஷன் ஒரு அனாஃபைலக்டிக் ரியாக்ஷன் ஆகிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் கேரான ஏர்வே பேட்டன்சி மெயின்டைன் பண்ணதுக்கப்புறம் செகண்ட் ப்ரையாரிட்டி இஸ் டு அட்மினிஸ்டர் ஆன்டிடோட் விச் இஸ் சப்க்யூட்டேனியஸ் எபினெஃப்ரின். Next question, a patient treated an insect bite with traditional alternative therapy of raw garlic juice caused skin reaction, strong skin reaction. The patient agreed not to use it again after the nurse explained its harmful effects. Which of the following is the best expression of the nurse's role? So question முக்கியமாக கேட்குறது வந்து nurse's role பற்றி. It comes under nursing administration. Question பார்க்கலாம். இன்செக்ட் பைட்டான ஒரு பேஷண்ட், ஓகே, ஸோ மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டு போகாமல் ஆல்டர்னேட்டிவ் தெராப்பி யூஸ் பண்ணுறாங்க. என்ன? ரோ கார்லிக் ஜூஸ். என்ன ஆகிடுச்சு? விச் காஸ்ட் ஸ்ட்ராங் ஸ்கின் ரியாக்ஷன். ஸோ நர்ஸ் என்ன பண்ணிடுச்சு? நர்ஸ் எக்ஸ்பிளைன் தட் இதோட ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ் என்னென்னா இந்த மாதிரி பண்ணாதீங்க, அந்த மாதிரி அட்வைஸ் எல்லாமே கொடுத்துருச்சு. ஸோ பேஷண்ட் அக்ரீட் நாட் டு யூஸ் இட் அகெயின். ஸோ இங்கே நர்ஸோட ரோல் என்ன அப்படிங்கிறது தான் கேள்வி. ஸோ பேஷண்ட்டுக்கு ஏதாச்சும் கன்ஃபியூஷன்னா இல்லைனா பேஷண்ட் ரோங்கான ஏதாச்சும் டெசிஷன் எடுக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ப்ராப்பரான அட்வைஸை கொடுத்து பாசிட்டிவாக திங்க் பண்ண வைக்கிறது தான், அந்த ரோலை தான் நாம் நர்சிங் அட்வொகேட்னு சொல்லுவாங்க. ஸோ கொஸ்டின் ரிலேட்டட் டு நர்சிங் அட்வொகேசி. ஸோ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பேஷண்ட்ஸ் அட்வொகேட், ரிசோர்ஸ் பர்சன், கேர் பிளானிங், கேர் கிவர். கேர் கிவர்னால் யூஸ்வலாக நாம் கொடுக்குற கேர் கொடுக்குற நர்ஸ் தான் கேர் கிவர்னு சொல்லுவாங்க. கேர் பிளானிங் உங்களுக்கு தெரியும். ஏ பேஷண்ட்ஸ் அட்வொகேட் இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ அட்வொகேட்டில் வந்து இந்த 3 வாக்கையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ADV, advocate means giving advice. Okay, so answer is patient's advocate. ஸோ எப்பெல்லாம் பேஷண்ட் நெகட்டிவாக திங்க் பண்ணுறாங்களோ, எப்பெல்லாம் ராங்கான டெசிஷன் எடுக்கிறாங்களோ அந்த டைமில் அவங்களுக்கு அட்வைஸை கொடுத்து பாசிட்டிவாக டெசிஷன் பண்ண வைக்கிற ரோலை தான் நர்சிங் அட்வொகேட் இல்லைன்னா பேஷண்ட்ஸ் அட்வொகேட்னு சொல்கிறாங்க. Next question, an 80-year-old man has Alzheimer's disease and increasingly has frequent periods of dementia during which he does not remember family members' names and is not oriented to person, place or time. The healthcare provider speaks with the man's son about becoming the medical power of attorney for his father, who is no longer able to do this for himself. Which 2 elements informed consent does the father lack? இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். This also comes under nursing administration. கொஸ்டின் என்னென்னா 80-year-old பேஷண்ட் அல்ஜிமர்ஸ் தான். அதனால் பேஷண்ட்டோட முக்கியமான பிரச்சனை என்னென்னா மெமரி லாஸாக இருக்காங்க. ஃபேமிலி மெம்பர்ஸோட நேம் கூட மெமரியில் இல்லை. அப்புறம் ஓரியன்டட் கூட இல்லை. பர்சன், பிளேஸ் அண்ட் டைமுக்கு ஓரியன்டேஷன் கூட இல்லை. ஸோ டாக்டர் ஆஸ்க் த சன், பேஷண்ட்டோட சன் கிட்ட சொல்கிறாங்க, இனிமேல் நீங்கள் தான் பேஷண்ட்டோட எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும், நீங்கள் தான் பேஷண்ட்டுக்கு தேவையான டெசிஷன் எல்லாமே நீங்கள் தான் பண்ணணும். அதான் பவர் ஆஃப் அட்டர்னின்னு சொல்கிறாங்க. ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் டெசிஷன் மேக்கிங். ஸோ இங்கே வந்து பேஷண்ட்டுக்கு லூஸ் ஆகிற எத்திக்கல் ரைட்ஸ் என்னென்னா அதான் கேள்வி. ஸோ 4 ஆப்ஷன்ஸ் இருக்காங்க. ஏ ஆட்டோனமி அண்ட் இன்ஃபெர்டிலிட்டி, பி கான்ஃபிடென்ஷியாலிட்டி அண்ட் ஜஸ்டிஸ், C competence and comprehension, D voluntariness. So voluntariness na voluntary patient automatically patient decide பண்றாங்க. நானே என்ன சொல்றாங்கன்னா voluntarily comingக்கு தான் voluntariness சொல்றாங்க. Competence and comprehension means ஒர்க் பண்ணுறதுக்கு ஏற்ற காம்பிடன்ஸ் இருக்கணும் பேஷண்ட்டுக்கு. காம்ப்ரிஹென்ஷன்னா நாம சொல்கிறது அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். கான்ஃபிடென்ஷியாலிட்டினா பேஷண்ட்டோட பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே நாம் ப்ரைவேட்டாக சீக்ரெட்டாக கீப் பண்ணணும். ஜஸ்டிஸ்னால் பேஷண்ட்டுக்கு கேர் கொடுக்கும்போது ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும் நாம். ஆனால் அந்த ப்ரையாரிட்டி வந்து பேஷண்ட்டோட கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம ப்ரையாரிட்டைஸ் பண்ணோம். இல்லாட்டி பேஷண்ட்டோட எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ் இல்லைன்னா ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் இல்லைன்னா பொலிட்டிக்கல் ஸ்டேட்டஸை பார்த்து இல்லை, பேஷண்ட்டோட கண்டிஷனை பார்த்து தான் நாம் ப்ரையாரிட்டைஸ் பண்ணணுங்கிறது தான். ஆட்டோனமி அண்ட் ஃபிடெலிட்டி means autonomy means the power of the patient to make decision regarding the treatment. So treatment வேணுமா வேண்டாமா இல்லைனா எந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறதுக்கான ரைட் இருக்கிறது வந்து பேஷண்ட்டுக்கு தான்.
ஸோ அந்த பவரை தான் ஆட்டோனமின்னு சொல்கிறாங்க. ஃபிடலிட்டினா பிலீஃப், நம்பிக்கைன்னு சொல்லலாம். ஓகே, த ட்ரஸ்ட் அண்ட் பிலீஃப் டுவோர்ட்ஸ் த நர்ஸ் இஸ் நோன் ஆஸ் ஃபிடலிட்டி. ஸோ இங்கே வந்து பேஷண்ட்டுக்கு என்ன பிரச்சனை? பேஷண்ட் இஸ் ஹேவிங் டிமென்ஷியா அண்ட் மெமரி லாஸ் அண்ட் ஹீ இஸ் நாட் ஓரியன்டட். ஸோ பேஷண்ட்டோட ட்ரீட்மெண்ட் டெசிஷன்ஸ் எல்லாமே டாக்டர் கிவ் டு ஹிஸ் சன். ஸோ டெசிஷன் எடுக்கிற ரைட் பேஷண்ட்டுக்கு லாஸ் ஆகிடுச்சு, அதுக்கு தான் ஆட்டோனமின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அதனால் ட்ரஸ்ட் அண்ட் பிலீவ் வந்து கம்மியாகும். ஸோ தீஸ் ஆர் த டூ எத்திக்கல் ரைட்ஸ் lost by the patient who is having Alzheimer's disease. ஸோ இது வந்து இம்பார்ட்டண்டான கொஸ்டின். அல்ஷிமர்ஸ் பேஷண்ட்டுக்கு லாஸ் ஆகிற எத்திக்கல் ரைட்ஸ் என்னென்னு கேட்டால் autonomy and fidelity. Autonomy means power of the patient to make decision regarding the treatment. Fidelity means trust or belief towards the nurse or others. Okay, next question. The nurse is performing a physical examination to client with hearing difficulties. The nurse activated the tuning fork and placed it on top of the client's head. What test did the nurse perform? So inga patient or nurse physical examination பண்றாங்க patient who is having hearing difficulties. So during physical examination tuning fork test பண்றாங்க. So அதில் என்ன பண்றாங்கன்னா tuning fork is placed on the top of the client's head. So இந்த டெஸ்ட்டோட நேம் என்ன அப்படிங்கிறதா கொஸ்டின். ஸோ ஹியரிங் லாஸ் பேஷண்ட்காக நாம முக்கியமாக ரெண்டு டெஸ்ட் தான் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஒன் இஸ் வெபர்ஸ் டெஸ்ட் அண்ட் செகண்ட் இஸ் ரெனீஸ் டெஸ்ட். இது ரெண்டுமே டியூனிங் ஃபோர்க் டெஸ்ட் தான். ஒரு டெஸ்ட்டில் வந்து டியூனிங் ஃபோர்க்கு நாம் ஃபோர் ஹெட்டில் ப்ளேஸ் பண்ணுவாங்க, ஆன் த டாப் ஆஃப் த ஹெட். அப்புறம் வைப்ரேஷன் அசஸ் பண்ணுவாங்க. ஸோ இன்னொரு டெஸ்ட்டில் வந்து டியூனிங் ஃபோர்க் முதல்ல மாஸ்டர்ட் ப்ராசஸ், அப்படின்னா இயருக்கு பிஹைண்ட் இருக்கிற போனில் ப்ளேஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கிராஜுவலி மூவ் டுவோர்ட்ஸ் த அவுட்டர் இயர். ஸோ அதுக்கப்புறம் வைப்ரேஷன் ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இங்கே கொஸ்டின் என்னென்னா டியூனிங் ஃபோர்க் இஸ் பிளேஸ்ட் ஆன் த டாப் ஆஃப் த கிளைண்ட்ஸ் ஹெட். ஸோ அந்த டெஸ்ட்டோட நேம் என்ன? ஸோ இங்கே 4 டெஸ்ட் இருக்காங்க. ஆப்ஷன் ஏ விஸ்பர் டெஸ்ட், ஆப்ஷன் பி ரினி டெஸ்ட், ஆப்ஷன் சி ஆடியோமீட்டர், ஆப்ஷன் டி வெபர் டெஸ்ட். விஸ்பர் டெஸ்ட்னால் நம்ம பேஷண்ட் கிட்ட போய் விஸ்பர் பண்ணுவாங்க, அவங்களுக்கு ஹியர் பண்ண முடியுமான்னு டெஸ்ட் பண்ணுறது தான். ரினி டெஸ்ட்னா டியூனிங் ஃபோர்க் டெஸ்ட் தான், ஆனால் இங்கே வந்து டியூனிங் ஃபோர்க் முதல்ல ப்ளேஸ் பண்ணுறது வந்து மாஸ்டர்ட் ப்ராசஸில், அதுக்கப்புறமா கிராஜுவலி இட் இஸ் மூவ் டுவோர்ட்ஸ் த அவுட்டர் இயர். ஓகே, ஆடியோமீட்டர் கூட ஹியரிங் லாஸ் டெஸ்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான். ஆனால் அதில் வந்து ஸ்பீச், மற்றவங்களோட பேச்சு இல்லைன்னா மியூசிக் சவுண்ட்ஸ் எல்லாமே பேஷண்ட்டுக்கு ஹியர் பண்ண முடியுதான்னு பார்க்குறது தான் ஆடியோமெட்ரி. வெபர் டெஸ்ட் மீன்ஸ், வெபர் டெஸ்ட்னா டியூனிங் ஃபோர்க் டெஸ்ட் தான், ஆனால் இங்கே tuning fork place பண்ணுறது வந்து top of the head. So இங்கே question, tuning fork is placed on the top of the head. So the name of the test in which tuning fork is placed on the top of the head is known as Weber test. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி tuning fork வைப்ரேட் பண்ணி foreheadல place பண்ணுவாங்க. நார்மலாக patient will hear vibration equally on both ears. ரெண்டு இயர்லேயுமே ஈக்குவலாக வைப்ரேஷன் கேட்பாங்க நார்மலி. ஸோ ஏதாச்சும் ஒரு சைட்லனா அதுக்கு ஏற்ற மாதிரி நாம் ஃபைண்டிங்ஸ் பண்ணுவாங்க. இஃப் த வைப்ரேஷன் இஸ் ஃபெல்ட் ஆன் த அஃபெக்டட் சைடு, ஸோ பேஷண்ட்டுக்கு லெஃப்ட் இயரில் ப்ராப்ளம்னா அஃபெக்டட் சைடில் வைப்ரேஷன் கேட்குறாங்கன்னா அது வந்து கண்டக்டிவ் ஹியரிங் லாஸ். பட் இஃப் த பேஷண்ட் ஹியர்ஸ் வைப்ரேஷன் ஆன் த opposite side which is normal ear, it is sensory neural hearing loss of the opposite side. Okay, so இங்கே கொஸ்டின் என்னென்னா டியூனிங் ஃபோர்க் டாப் ஆஃப் த ஹெட்டில் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நேம் ஆஃப் த டெஸ்ட் இஸ் வெபர் டெஸ்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின், 62-year-old man present to the clinic with complaints of hearing loss in the left ear. The hearing loss has been progressive over the past year. A semi-transparent pale grey color and clear serum is present. A Weber test is performed and the sound lateralized to the right ear. Which type of hearing loss is suspected? இப்போ நம்ம லாஸ்ட்டில் டிஸ்கஸ் பண்ண கொஸ்டினோட எக்ஸ்ப்ளனேஷன் தான். ஸோ எப்படி பண்ணுறதுங்கிறதா இல்லைனா ஃபைண்டிங்கை பார்த்து எப்படி நாம் டயக்னோஸ் பண்ணுறதுங்கிறதா. ஸோ கொஸ்டின் பார்த்தீங்கன்னா patient presents to the clinic with the complaints of hearing loss in the left ear. Okay, so Weber test is performed. So tuning fork top of the headல place பண்ணுவாங்க. And finding என்ன, sound lateralized to the ரைட் இயர், ஆப்போசிட் இயரில் தான் வைப்ரேஷன் நல்லா கேட்குது. ஸோ நார்மல் இயரில் தான் வைப்ரேஷன் ஃபீல் பண்ணுறது பேஷண்ட்.
ஸோ which type of hearing loss is suspected தான் question. ஓகே, ஸோ வெபர் டெஸ்ட்டில் நாம் சொன்ன மாதிரி ட்யூனிங் ஃபோர்க்கை ப்ளேஸ் பண்ணுவாங்க சென்டரில், டிப் ஆஃப் த ஃபோர் ஹெட்டில் ப்ளேஸ் பண்ணுவாங்க. அப்புறம் வைப்ரேஷன் ஃபீல் பண்ணுறதுக்காக சொல்லுவாங்க. நார்மலி பேஷண்ட் நோ லேட்ரலைசேஷன், போத் இயர்லையும் ஈக்குவலாக கேட்பாங்க வைப்ரேஷன். அதான் நார்மல் ஃபைண்டிங். இஃப் இட் இஸ் லேட்ரலைஸ் டு த டிசீஸ்ட் இயர் ஆர் அஃபெக்டட் இயர், இப்போ இங்கே கொஸ்டினில் பேஷண்ட்டுக்கு வந்து லெஃப்ட் இயரில் தான் ப்ராப்ளம். ஸோ லெஃப்ட் இயரில் தான் லேட்ரலைசேஷன்னா, லெஃப்ட் இயரில் மட்டும்தான் வைப்ரேஷன் ஃபீல் பண்ணுறதுனா அது வந்து கண்டக்டிவ் ஹியரிங் லாஸ். இஃப் த லேட்ரலைசேஷன் இஸ் டு த ஹெல்த்தி இயர், ஆப்போசிட் இயரில் தான் வைப்ரேஷன் ஃபீல் பண்ணுறதுனா அது வந்து சென்சரி நியூரல் ஹியரிங் லாஸ். ஓகே, இஃப் த வைப்ரேஷன் இஸ் டுவோர்ட்ஸ் த அஃபெக்டட் இயர், conductive hearing loss. If the vibration is felt on the normal ear, it is sensory neural hearing loss. So இப்போ question பார்க்கலாம். Again, patient is having hearing loss in the left ear. Weber testல lateralized to the right ear. So opposite earல தான் vibration. So it is sensory neural hearing loss of the left ear. Okay, so left sided sensory neural hearing loss. ஆப்ஷன்ஸ் இருக்காங்க. லெஃப்ட் சைடட் கண்டக்டிவ், ரைட் சைடட் கண்டக்டிவ், லெஃப்ட் சைடட் சென்சரி நியூரல், ரைட் சைடட் சென்சரி நியூரல். ஓகே, ஸோ லெஃப்ட் சைடு இயரில் நர்வ் டேமேஜ் ஆனதுனால அந்த சைடில் வைப்ரேஷன் ஃபீல் பண்ண முடியாது. ஸோ ஆப்போசிட் சைடில் மட்டும்தான் கேட்கும். அந்த மாதிரி கேட்குறாங்கன்னா இட் இஸ் சென்சரி நியூரல் ஹியரிங் லாஸ் ஆஃப் த ஆப்போசிட் இயர். ஸோ லெஃப்ட் சைடட் சென்சரி நியூரல் ஹியரிங் லாஸ். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். Following a lumbar puncture, a patient has several complaints. Which of the following statement indicates that patient is experiencing a complication? So lumbar puncture அப்புறம் பேஷண்ட்க்கு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்காங்க. பேஷண்ட்டோட எந்த ஸ்டேட்மெண்ட் கேட்கும்போது தான் நேஸ்க்கு தெரியணும் பேஷண்ட் இஸ் ஹேவிங் அ காம்ப்ளிகேஷன். ஸோ லம்பார் பங்க்சரோட காம்ப்ளிகேஷன் என்னென்னா ஸ்பைனல் ஹெட்ஏக்னு சொல்லுவாங்க. டியூ டு லீக்கேஜ் ஆஃப் ஸ்பைனல் ஃப்ளூயிட் பேஷண்ட்டுக்கு ஸ்பைனல் ஹெட்ஏக் வருவாங்க. விச் வேர்சன்ஸ் எஸ்பெஷலி when the patient is on the sitting position. So this is spinal headache. So the management என்னன்னா keep the patient flat for 6 to 8 hours. supine positionல patient maintain பண்ணனும் 4 to 6 to 8 hours to prevent the leakage of further leakage of spinal fluid. Okay, so which of the following statement indicates that patient is experiencing a complication? I feel sick to my stomach and I am going to throw up. patient throw up na vomiting, stomachல problem இருக்காங்க, vomiting tendency இருக்காங்க. my throat hurts when I swallow. B, I am having pain in my lower back when I move my legs. A, I have a headache that gets worse when I sit up. So இதான் spinal headache ஓட definition, worsening of headache in sitting position. So answer A is the option A is the right answer. So complication of lumbar puncture is spinal headache, in which patient will have headache which worsens when he or she is in the sitting position. Management is keep the patient flat or in supine position for 6 to 8 hours. Next is இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான क्वेश्चन தான். Which of the following describes functional nursing? So nursing care பேஸ் பண்ணி nursing care லெவலில் 5 types கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. டீம் நர்சிங், பிரைமரி நர்சிங், ஃபங்க்ஷனல் நர்சிங், டோட்டல் பேஷண்ட் கேர் நர்சிங் அண்ட் ஃபோக்கஸ்ட் நர்சிங். ஓகே, ஸோ இங்கே ஆப்ஷன்ஸ் முதல்ல படிக்கலாம். A, டாஸ்க் அண்ட் ஆக்டிவிட்டி ஓரியன்டட் கேர். B, involves a group of nurses working together to identify, plan, implement and evaluate the patient. C, centered care. D, ratio of patient care. E, emphasizes on continuity of care responsibility. So question என்னன்னா ஃபங்க்ஷனல் நர்சிங்கோட டெஃபினிஷன் தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரேஷியோ ஆஃப் பேஷண்ட் கேர்னா ஸ்டாஃப் பேஷண்ட் ரேஷியோ 1:1 இல்லைனா 1:2 ரேஷியோ அதை ஃபோக்கஸ் பண்ணி கேர் பண்ணுறது தான் ரேஷியோ ஆஃப் நர்சிங் கேர். சென்டர்டு கேர்னா ஃபோக்கஸ்ட் கேர்னு சொல்லலாம். ஃபோக்கஸ்ட் கேரிங்னா ஏதாச்சும் ஒரு ஸ்பெசிஃபிக் சிஸ்டம், ஸ்பெசிஃபிக் ஏரியா ஆஃப் த பாடி இல்லை மட்டும்தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. சப்போஸ் கேஸ்ட்ரைட்டிஸ்னா அப்டாமினில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக் சிஸ்டம் இல்லைனா ஸ்பெசிஃபிக் ஏரியாவில் மட்டும் கேர் பண்ணுறது தான் சென்டர்டு கேர். பி, இன்வால்வ்ஸ் எ குரூப் ஆஃப் நர்சஸ் ஒர்க்கிங் டுகெதர். ஸோ இது வந்து டீம் நர்சிங், ஒரு குரூப்பாக பேஷண்ட்டுக்கு கேர் பண்ணுறது. ஸோ டியூட்டிஸ் எல்லாமே டிவைட் பண்ணி ஆல் டுகெதர் நம்ம பேஷண்ட் கேர் கொடுக்கறது தான் டீம் நர்சிங்.
ஸோ திஸ் இஸ் ஆப்ஷன் பி இஸ் டீம் நர்சிங். ஃபோக்கஸ் நர்சிங்கோட டெஃபினிஷன் வந்து டாஸ்க் அண்ட் ஆக்டிவிட்டி ஓரியன்ட் கேர். ஸோ இங்கே ஃபோக்கஸ் பண்ணுற மெயின் திங் வந்து பேஷண்ட் இல்லை, பேஷண்ட்க்கு நாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுற கேரை தான். ஸோ அந்த டாஸ்க் ஓரியன்ட் கேரை தான் ஃபோக்கஸ்ட் நர்சிங் சொல்கிறாங்க. ஸோ டெஃபினிஷன் ஆஃப் ஃபங்க்ஷனல் நர்சிங் இஸ் task and activity oriented care.